விளாத்திக்குளத்தில் யோகி ராம் சுரத்குமார் நாம கேந்திரத்தில் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திர திருவிளக்கு பூஜை. விளாத்திக்குளம் யோகி ராம் சுரத்குமார் அவர்களின் ஆசியுடன் சுவாதி நட்சத்திர நாளில் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது மிகுந்த மன அமைதியையும் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நலமுடன் வாழ வழிவகுக்கும். அருள் பாலித்த பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களின் அற்புதங்களும் மகிமைகளும் முக்கிய ஆன்மீக மகிமைகள் நாம ஜபத்தின் வலிமை யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராய என்ற நாமம் பக்தர்களின் துன்பங்களை போக்கும் சக்தி வாய்ந்தது. இந்நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மன அமைதியும் தடைகளிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது அனுபவ உண்மை. அகந்தை அழிக்கும் எளிமை, உலகை காக்கும் ஞானியாக இருந்தாலும் தம்மை எப்போதும் என் தந்தையின் பிச்சைக்காரன் என்று அழைத்துக் கொண்டார். அவரது கை விசிறியும் பழைய போர்வையும் உடைந்த பானையும் அவரது எளிமையின் அடையாளங்கள். பிணிகள் தீர்க்கும் அருளாசி தம்மிடம் வரும் பக்தர்களின் தீராத நோய்களை தமது பார்வையாலும் விசிறியால் வீசுவதன் மூலம் சிறு கரம் தொட்டு ஆசிர்வதிப்பதன் மூலம் போக்கியுள்ளார். எண்ணம் அறியும் ஆற்றல், அளப்பரிய ஞானம் தன்னை தேடி வரும் பக்தர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள் என்பதை அவர் நேரில் கேட்காமலேயே உணர்ந்து அதற்குரிய தீர்வை வழங்கி அருள்வார். பக்தர்களின் சுமையை ஏற்றுக்கொள்ளுதல், தம்மை சரணடைந்த பக்தர்களின் கர்ம வினைகளையும் நோய்களையும் தாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றிய அற்புதங்கள் பல உண்டு. 3 குருமார்களின் அருள் கலவை ஸ்ரீ அரவிந்தாரிடமிருந்து ஞானத்தையும், ரமண மகரிஷியிடமிருந்து தவத்தையும், பப்பா ராம்தாஸிடமிருந்து ராமநாம பக்தி நெறியையும் பெற்று அருளினார். விளாத்திக்குளத்தில் உள்ள பகவானின் அருளையும் அமைதியும் பக்தர்கள் உணர்ந்து வருகின்றனர். ஆகஸ்ட் மாத சுவாதி விளக்கு பூஜை விளாத்திக்குளம் யோகி ராம் சுரத் நாமகேந்திரம் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு தமிழ் மாதப்பிறப்பு YRSK மண்டலம் யோகி பஜன்ஸ் எட்டயபுரம் யோகி அருட்கூட்டம் சகோதரிகளால் யோகியின் திருவுருவ சிலை மூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 10:30 மணிக்கு யோகி ராம் சுரத்குமார் நாமகேந்திரம் மாதாந்திர சுவாமி விளக்கு பூஜை நடைபெற்றது. நண்பகல் 12 மணிக்கு 108 போற்றி அர்ச்சனை, 12:30 மணிக்கு நாமகேந்திரம் சிலாமூர்த்தி பாத பூஜை புஷ்பாஞ்சலி ஆர்த்தி, பகவான் பிரசாத விநியோகம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். யோகி அருள் பெறுக.